வணக்கம் சார். சென்னையில T.nagarல இருக்கிற சாய் சித்ரா மார்க்கெட்டிங்ல இருந்து பேசுறோம். இப்போ நாங்க என்னென்ன ஐட்டம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோர் மாப்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளோர் மாப்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு கிச்சன் ஹோல்டிங் ஐட்டம் பிளஸ் ஃப்ளோர் மேட் ஐட்டம் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். கார் கிளீனிங் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம். கிச்சன் கிளீனிங் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம். மேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 250ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஃப்ளோர் மாப் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ரீட்டைல் பிரைஸ்லயும் கொடுக்குறோம், ஹோல்சேல் பிரைஸ்லயும் கொடுத்துட்டு இருக்கோம். ஹோல்சேல் பிரைஸ்ல ரொம்பவே உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிச்சன் ஹோல்டிங் ஐட்டம் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். வேற என்னென்ன ஐட்டம் இருக்கு அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது வந்து PVA மாப்பு. இந்த மாப்பு வந்து என்னன்னா ஜஸ்ட் நீங்க வந்து கையில வந்து புளியதான் கையில வந்து புளியணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் லிவரை பிடிச்சி இழுத்தீங்கனாலே போதும், தண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி தண்ணியில ஒரு வாட்டி டிப் பண்ணீங்கன்னா 10க்கு 10 ஹால் ஃபுல்லா கிளீன் பண்ணிடலாம். ஓகேங்களா? தண்ணி இப்ப டீ காஃபி எதுனா கொட்டிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க பேக்ல வச்சு வைப் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும் எல்லாத்தையும். அதே மாதிரி இப்ப அப்சர்வ் பண்ண தண்ணியை எடுத்துட்டு வந்து நீங்க வந்து கையில வந்து இப்படி புளியணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் லிவரை பிடிச்சி இழுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வைப் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா. ஏன்னா நம்ம கிருமி எல்லாம் வந்து தரையில இருக்கும், அதை நம்ம எடுத்துட்டு கையில புளியும் போது அதுல இருக்கிற வந்து அழுக்கு வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து கெடுதலா இருக்கும். ஆமா, இது வந்து நம்மளுக்கு ஈஸியாயிருது. ஆமா, தண்ணி ஊத்தி காமிச்சதை எடுத்தாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் பால் ஊத்தி காமிக்கிறேன். தண்ணி மட்டும் இது ஊத்தினாலும் எடுக்காது, பால் ஊத்தினா கூட எடுத்துருவோம் உங்களுக்கு. டீ, பால், தண்ணி, சாம்பார், சாதாரண எதுவா இருந்தாலும் ஜஸ்ட் பேக்ல வச்சு வைப் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொட்டுனா கொண்டு அடையாளமே இல்லாம ஆயிடுச்சு. ஆமா, அதை நீங்க வந்து மறுபடியும் கையில வந்து புளியணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லிவரை பிடிச்சி இழுத்தீங்கனாலே உங்களுக்கு தண்ணியோட எல்லாமே போயிடும். சூப்பர். ஓகே, இப்ப ஆயில் கொட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு, அதையும் வைப் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஆயில்லாம் வந்து கொட்டிட்டு எவ்வளவு தூரம் தொடச்சாலும் போகாது, அந்த பிசு பிசு இருந்துட்டே இருக்கும். ஜஸ்ட் நீங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா பேக்ல வந்து வைப் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்ப மண்ணு கொட்டி காமிக்கிறேன் பாருங்க. இப்ப வந்து மண்ணை கொட்டி வச்சிருக்கோம் நம்ம, அதை நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. வாவ், இந்த மாதிரி உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்க கையில வந்து தட்டி விடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் தண்ணியில ஒரு வாட்டி டிப் பண்ணிட்டு லிவரை பிடிச்சி இழுத்துட்டீங்கனாலே போயிடும், உங்களுக்கு எல்லாமே போயிடும். ஸ்பாஞ்ச் வந்து ஒரு ஸ்பாஞ்சே உங்களுக்கு வந்து 2.5 years வரைக்கும் லைஃப் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே பிரதர். இப்ப இது வாங்கினோம்னா எத்தனை பாஞ்சு நம்மளுக்கு கிடைக்கும்? இதுல எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்சோட ஒண்ணு வரும். இதுல பாத்தீங்கன்னா பேக்கிங்ல இருக்கிறத நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி செட்டா உங்களுக்கு ஒரு பேக்கிங்கோட ஒரு ஸ்பாஞ்ச், இன்னொரு ஸ்பாஞ்ச் எக்ஸ்ட்ரா ஒண்ணு உங்களுக்கு வந்துடும். இது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு. ஆமா, ரொம்ப ஹார்டா இருக்கும். இது வந்து சாஃப்டா இருக்கும். இதை ஒரு 1/2 hour நீங்க ஊற வச்சிடணும். ஸ்டார்டிங் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சிடணும். அடுத்து நீங்க ஒரு டெய்லி யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதுலயே வந்து இது வந்து சாஃப்ட் ஆயிடும். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் பண்றதா இருந்தா நீங்க ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாலே போதும், இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் கிடைச்சிரும். அதுவும் இல்லாம நீங்க ஒரு தடவை ஊற வச்சாலே 1.5 days வரைக்கும் அது ஈரமாவே தான் இருக்கும். நீங்க இமீடியட்டா இந்த மாதிரி எதனா கொட்டிடுச்சு அப்படின்னா உடனே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கால்ல வந்து மில்ஸ் வர்றது வந்து மண்ணு வந்து சின்ன சின்ன டஸ்டா தான் இருக்கும். அது நீங்க வந்து இந்த மாதிரி மாப் வச்சு வைப் பண்ணீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம எவ்வளவுதான் கையில அது கொட்டினாலும் போகவே செய்யாது. ஆமா, கையால எடுத்தோம்னா போகவே செய்யாது. ஆமா, நீங்க கையால வச்சு எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் மாப் எடுத்துட்டு போனீங்கனாலே போதும். ஜஸ்ட் வைப் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு பின்னாடி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி வைப் பண்ணதுல இந்த மாதிரி அழுக்கு ஒட்டி இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்க வந்து தண்ணியில ஒரு வாட்டி டிப் பண்ணிட்டு லிவர் பிடிச்சி இழுத்துட்டீங்கனாலே போயிடும், உங்களுக்கு எல்லாமே இதுல இருந்து போயிடும் உங்களுக்கு. இது வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து இதுல இருக்கு. இதோட ரேட் எவ்வளவு? இது வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து 899 கொடுத்துட்டு இருந்தோம் சார். இப்ப ஆஃபர் பிரைஸா வந்து உங்களுக்கு 799 கொடுக்குறோம். இது வந்து ஸ்பாஞ்சோட ஆமா, ஸ்பாஞ்சோட எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்சோட வர்றது வந்து 799. இந்த ஸ்பாஞ்ச் இல்லாம உங்களுக்கு வேணும்னா 699 வரும். இது இல்லாம இது வந்து ஸ்டீல் மாப் வரும், அது வந்து அலுமினியம் மாப் வரும். இது எவ்வளவு வருது? அது வந்து 599 வரும். இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 699 கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப ஆஃபர் பிரைஸா பாத்தீங்கன்னா 599 வந்துட்டு இருக்கு. இதுல ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் திருப்பினீங்கன்னா லூஸ் ஆயிடும் உங்களுக்கு. லெஃப்ட் திருப்பிட்டு மேல வந்து இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, இதுல மேல இழுத்துட்டு மறுபடியும் ரைட் திருப்பணும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3.5 feet வரைக்கும் வரும். ஓகே, இது கொஞ்சம் சின்னதா இருக்கா? ஆமா, அது வந்து அலுமினியத்துல வரனால கொஞ்சம் சின்னதா இருக்கும். இது வந்து ஸ்டீல் மாப்ல வரனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேண்ட்லிங்கோட வரும். ஓகே, நல்லா இருக்கு. ரைட், நம்ம கிட்ட வேற என்ன நல்லா இருக்கு? வேற பாத்தீங்கன்னா இதே சேம் மெட்டீரியல்ல வர கிச்சன் ஸ்பாஞ்ச். கிச்சன்ல வந்து உங்களுக்கு கரை பட்டிருக்கும், அந்த மேல அந்த டைல்ஸ் கல்லு, அந்த ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி தொடச்சிக்கலாம். வந்து அந்த ஸ்பாஞ்சோட ரேட் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வரும். அங்கே இருக்கா?
அந்த ஸ்பாஞ்சோட ரேட் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வரும் சார் இந்த ஸ்பாஞ்ச். அதே சொல்லுங்க. இந்த ஸ்பாஞ்சோட ரேட் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வரும். இந்த ஸ்பாஞ்ச் வந்து சாஃப்டா தான் இருக்கும். அந்த மெட்டீரியல்ல இருக்க மாதிரி தான் இதுவும். சேம் மெட்டீரியல்ல வர்றதா. நீங்க ஊற வைக்கலாம் தேவையில்ல, ஜஸ்ட் இமீடியட்டாவே புடிச்சு வைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. நான் இப்ப செஞ்சேன். சேம் மெட்டீரியல்ல வர்றதா. கிச்சன்ல உங்களுக்கு எது பட்டிருந்தாலும் சரி, அழுக்கு டஸ்ட் ஆயில் பிசு எது இருந்தாலும் சரி, கிச்சன் ஸ்பாஞ்சை வச்சு நீங்க ஜஸ்ட் வைப் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும் இது. இப்ப பால் ஊத்தி காமிச்சேன் நானு, இப்ப ஆயில் விட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. ஜஸ்ட் வைப் பண்ணீங்கனாலே போதும் கை வச்சு, எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும் இது உங்களுக்கு. இதை வந்து நீங்க வந்து கையில வந்து புளியணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் தண்ணியில விட்டு இப்படி செஞ்சீங்கனாலே போதும், போயிடும் எல்லாமே உங்களுக்கு. ஓகேங்களா? இதோட ரேட் எவ்வளவு பிரதர்? அதோட ரேட் வந்து 100 rupees வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து பெட்ரூம் மேட்டு. இது ரொம்ப வந்து சாஃப்ட்னஸா இருக்கும். பெட்ரூம், கார் கீழே அந்த மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து இது வந்து கிச்சன் ரோல் வரும் உங்களுக்கு. இதுல மொத்தம் 8 ஷீட் வரும். நீங்க வெஷல் வாஷ் பண்ணிட்டு அந்த மேல ஷீட் மாதிரி போட்டுட்டு இது மேல வச்சீங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். இந்த ரோல்ல பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து 8 ஷீட் இருக்கும். இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ டைப்ல தான் உங்களுக்கு வரும். இதோட ரேட் எவ்வளோ? இதோட ரேட் வந்து 180 வரும் உங்களுக்கு. 8 ஷீட் இருக்கும் அதுல. ஓகே. இது வந்து ரப்பர் டைப் மாப்பு வரும் உங்களுக்கு. தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்கறது பாத்ரூம்ல இருந்து. நீங்க வந்து காலை வந்து ஜஸ்ட் தேய்க்கலாம் வேணாம், ஜஸ்ட் காலை மேல வச்சீங்கனாலே போதும், தண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இது. ஓகே, சூப்பர். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 250. காருக்குலாம் தேவைன்னா காருக்கும் தேவைன்னா போட்டுக்கலாம். இந்த மேட்ல பாத்தீங்கன்னா வேற டிசைன்ஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. பாத்ரூம்னு போட்டிருக்கோம், இந்த மாதிரி வெல்கம் ஹோம்னு இருக்கும், ஹோம் டைப்னு இருக்கும், இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் நீங்க. இதோட ரேட் எவ்வளவு வருது? அதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 250 வரும். ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா 400-450 பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ 2 பீஸ் எடுத்தோம்னா கொஞ்சம் கம்மியாகுது. இதுல ஒரு ஹோல்சேலுக்கு எடுத்து வியாபாரம் பண்றாங்கன்னா எப்படி ரேட் வரும்? ஹோல்சேல் ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து பேசினாலும் ஓகே தான், கால் பண்ணி கேட்டாலும் ஓகே தான். அதுக்கேற்ற மாதிரி நாங்க ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறோம். ஓகே பிரதர். வேற என்னென்னலாம் பார்க்கலாம்? வேற பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப வந்திருக்க லிக்விட் சார், டைல்ஸ் கிளீனர் லிக்விட் சார். இது வந்து டைல்ஸ்ல வந்து உங்களுக்கு கரை பட்டிருக்கும் தெரியுங்களா? அந்த கரை எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு மூடி போட்டு வந்து கிளீன் பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வருது. எந்த பொருள் எடுத்தீங்கனாலும் நீங்க வந்து 100 ரூபாயில இருந்து தான் ஸ்டார்டிங் ஆகும் இந்த கடையில பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி டஸ்ட் துடைக்கிறது. இது பாத்தீங்கன்னா கார் டஸ்டர் வரும். இது வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்ல வரும். இது எந்த ஸ்கிராச்சஸும் விழாது உங்களுக்கு. இதோட பிரைஸ் வந்து 200 வரும். இதுலயே 2 வேரியன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வேரியன்ட் வந்து ஒரே செட்டில் சைஸ் தான் வரும். இன்னொரு வேரியன்ட் காட்டுறேன் நானு. இந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா 250 வரும். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்டோட வரும். இவ்வளவு தூரம் நம்ம வந்து லென்த் எடுத்துக்கலாம் நீங்க உங்களுக்கு. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கப் டஸ்டர் வரும். இதோட டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூடி மாதிரி வந்துடும். ஜஸ்ட் நீங்க பின்னாடி இழுத்தீங்கனாலே போதும். கம்ப்யூட்டர், டிவி, லேப்டாப் எதை வச்சிருந்தா இது வச்சிருந்தா கிளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி வச்சிருந்தாலும் கிளீன் பண்ணிக்கலாம் நீங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 150 வரும். சின்னது ஒன்று இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கீபோர்டு, சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கிளீன் பண்றோம்ல, அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 100 தான் வரும். இது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா பர்மா ப்ரூம்ஸ் கிடைக்கும் நமக்கு. இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல வரும், இல்லாட்டி பிளாஸ்டிக்ல வரும். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வுட்லயே வந்துடும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 150-160 வரும் சார். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேன் கிளீன் பண்றது. ஃபேன் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்ல, இந்த இடத்துல நீங்க வந்து ஃபேன் ரெக்கையை வந்து விட்டுடலாம். அதுவும் இல்லாம இதுவும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் வரும் உங்களுக்கு. லெஃப்ட் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஆயிடும். இவ்வளவு தூரம் உங்களுக்கு இழுத்துக்கலாம் நீங்க. ஓகேங்களா? இதோட ரேட் வந்து 225 வரும். இது வந்து நீங்க ஜஸ்ட் நீங்க இப்படி உள்ள விட்டுட்டு கீழே இறக்கி இப்படி இழுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு டஸ்ட் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. இதை பாத்தீங்கன்னா இப்ப மேல இருந்து எடுத்தாச்சு. இது மறுபடியும் நீங்க துடைக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் கீழே இழுத்துட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு எல்லாமே போயிடும். ஓகே சார். பாக்குறதுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு, அட்ராக்ஷனா இருக்கு. இல்ல இங்க இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. இப்ப சொன்னது எல்லாமே ரீட்டைல் ரேட் சொன்னீங்க. ஒருவேளை ஹோல்சேலுக்கு கேக்குறாங்க நம்மளுடைய கஸ்டமர்லாம் வந்து ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இதை வந்து ஹோல்சேல் ரேட் கொடுப்பீங்களா? கொடுப்போம் சார். நாங்க ஆக்சுவலா ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இப்ப ரீட்டைலுக்கு எது கொடுக்குறோம்னா ஜஸ்ட் வாக்கபிள் கஸ்டமர் வராங்கல்ல, அவங்களுக்காண்டி தான் இப்ப ரீட்டைலும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். நாங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா ஹோல்சேல் தான் இது. அதனாலதான் வந்து இருக்கிற ரேட்ல எல்லாமே கம்மியா தான் இருக்கும். 100ல இருந்து ஆரம்பிக்குமே, 150ல இருந்து ஆரம்பிக்குமே எல்லாமே உங்களுக்கு.
இப்போ வாக்கபிள் கஸ்டமர் வந்து பாக்குறதுனால நாங்க ரீட்டைலும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம ஆன்லைன் ஆர்டர்ஸும் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு சென்னை டிஸ்ட்ரிக்ட் உள்ள பாத்தீங்கன்னா டன்சோ, போர்ட்டர், சுகி அந்த டைப்ல வந்து நாங்க கொரியர் கொடுத்துட்டு இருக்கோம். மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் கொரியர்ல இருந்து வருது. இப்போ பல்க் ஆர்டர் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க லாரி செட்டு, உங்களுக்கு டிராவல்ஸ் அந்த மாதிரி இதுல வந்து நாங்களுக்கு வந்து பாக்ஸ் பண்ணி கொரியர் போட்டு கொடுத்துறோம் நாங்க. ஓகே பிரதர். இப்போ நம்மளுடைய கஸ்டமர் இதை வந்து ஆன்லைன்ல வாங்குறாங்கன்னா எத்தனை நாளையில அவங்களுக்கு அனுப்பி வைப்பீங்க? கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர்ல தான் சார் நாங்க போடுவோம், பேக் பண்ணி போடுவோம். 1 or 2 daysல உங்களுக்கு ரீச் ஆயிடும். அதே மாதிரி சென்னை டிஸ்ட்ரிக்ட்லயே கொரியர் போறதா இருந்தா இமீடியட்டாவே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நாங்க வந்து டன்சோல தான் போடுவோம். அதே மாதிரி அவுட்டர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா உங்களுக்கு கொரியர்ல தான் வரும். அது 1 dayல உங்களுக்கு டெலிவரி ஆயிடும். அது ஓகே பிரதர். இப்போ இந்த நேர்லயே வந்து வாங்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய கடை எங்க இருக்கு? நம்ம T.nagar டிப்போல இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்கு. டுவர்ஸ் நந்தனம் போறோம் பாத்தீங்களா, அதுல வந்து போறதுல ஃபர்ஸ்ட் சிக்னல்ல ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு சார் மேல. வந்து உங்களுக்கு தேவையான, உங்களுடைய வீட்டுக்கு தேவையான தினமும் பயன்படுத்துகிற பொருட்கள் ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு, ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கு, நல்ல தரமாகவும் இருக்கு, நல்ல ரேட்டு கம்மியாகவும் இருக்கு. தேவைப்படுறவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொகேஷன் எல்லாமே நம்மளுடைய வீடியோல இருக்கு, வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.